Hey guys, ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ் வந்து ட்ரைனிங் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லா கான்செப்ட்டும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 2 கான்செப்ட் மட்டும் கவர் பண்ணாமல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் ஒரு கான்செப்ட் கவர் பண்ணல, ப்ளஸ் வந்து பூட்ஸ்ட்ராப் பற்றி கவர் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ளெக்ஸோட கான்செப்ட் பற்றி கவர் பண்ணிடலாம். ஸோ ஃப்ளெக்ஸு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வெப்பேஜில் ஒரு ரோக்குள்ளே டிவ்ஸை வந்து நம்ம பக்கம் பக்கமாக அலைன் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளோட் லெஃப்ட்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 1 by 1 டிவ்ஸ் வந்து அலைன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அலைன் பண்ணும்போது அதை ஹரிசாண்டலாவோ வெர்டிக்கலாவோ அலைன்மெண்ட் பண்ண அந்த ரோக்குள்ளே அலைன்மெண்ட் பண்ண வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம மார்ஜின் கொடுத்து பேடிங் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஃப்ளோட்டுங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி டிவ் அலைன் பண்ண. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம அந்த என்டையர் ரோவில் இருக்க எல்லா டிவிஷனையும் நம்ம வந்து எப்படி வேணாலும் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பொசிஷனில் எப்படி வேணாலும் நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம ஒரு ஸ்டெப்பாக என்னென்ன ஃப்ளெக்ஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அப்படின்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோவில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சிஎஸ்எஸ் ஃபைலில் வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இமேஜில் டம்மியாக ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன். அந்த டிஃபால்ட்டாக ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன், ப்ளஸ் ஜாவாஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் index.html ஃபைல், ரீட்மி ஃபைல் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரீட்மி ஃபைல் வந்து நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பர்பஸ்க்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து index.html இருக்குது. index.htmlனா வந்து பேசிக் வந்து அந்த டிஃபால்ட் டேக்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் லைவ் சர்வர் வந்து ரன் பண்ணி வச்சுருக்கேன். நான் லெஃப்ட் சைடில் டைப் பண்ண இங்கே ரைட் சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ அதுக்கு ஸ்டைல் ஒன்று இருக்குது. ஸ்டைலில் வந்து நான் என்னென்ன ப்ராப்பர்ட்டி ஃப்ளெக்ஸில் இருக்குதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ கமெண்டில் போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டைல் ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்டைல் ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், index.html கூட லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் டேக்கு என் டேக் கிடையாது, ஸோ ஸ்லாஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஹெச்டெஃப்ங்கிற ரெஃபரன்ஸுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஸோ இந்த ஆட்ரிபியூட்டில் சிஎஸ்எஸ் ஃபோல்டரில் style.cssங்கிற ஃபைலை ரீட் பண்ணிக்கன்னு சொல்லிடும். இது என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னா டெக்ஸ்ட்டு தான், அதில் சிஎஸ்எஸ் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா ஸ்டைல் ஷீட்டுன்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டைல் ஷீட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்க்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாடிக்கு ஒரு பார்டர் செட் பண்ணி பார்த்துப்போம். ஸ்டைல் ஷீட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா? ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா என்ன பிரச்சனை பண்ணியிருக்கோம்? ஸோ href ஈக்குவல் டு சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ளே style.css வந்து லிங்க் பண்ணியாச்சு. டைப் ஈக்குவல் டு text text/css. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருச்சு. ஸோ அந்த பாடிக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹைட் வந்து 100 VH கொடுத்துக்கிறேன். VHனா வந்து வியூ போர்ட் ஹைட். இந்த வியூ போர்ட் வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் வந்து அந்த ஹைட் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் பார்டர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த அவுட்டர் ஸ்பேசிங் வருது. அவுட்டர் ஸ்பேசிங் வந்து பாடியோட அந்த டிஃபால்ட் ஒரு சில எலிமெண்ட்டுக்கு வந்து டிஃபால்ட் ஸ்டைல் அப்ளை ஆகும். அந்த ஸ்டைலை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். மார்ஜின் அப்ளை ஆகிருக்கு, மார்ஜின் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு பாடியில் ஒரு ரெட் கலர் பார்டர் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த பாடிக்குள்ளே தான் வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் க்ரியேட் பண்ணி எப்படி ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து நம்ம லிங்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒவ்வொன்றா ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல ஃப்ளெக்ஸுங்கிறது என்னென்னா, இப்போது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு 100% ஒரு டிவ்வை போட்டுப்போம். அந்த டிவ்வுக்குள்ளே வந்து 2 டிவிஷன் இருக்கும். டிவிஷன் 1 டிவிஷன் 2ன்னு இருக்கும். அந்த டிவிஷன் 1க்கு அப்புறம் டிவிஷன் 2 வரணும்னா டிவிஷன் 1க்கு 50% ஃப்ளோட் லெஃப்ட்டும் டிவிஷன் 2க்கு 50% ஃப்ளோட் லெஃப்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த 100% இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனில் 2 டிவிஷனும் பக்கம் பக்கம் வரும். ஸோ இதுதான் வந்து ஃப்ளோட்டுங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் வந்தது. ஃப்ளெக்ஸ் கான்செப்ட்டில் வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாகவே அந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் வந்து நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் கான்செப்டில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம
ஃப்ளோட்டில் போடுவோம் இல்லையா, உள்ளே இருக்க சைல்டுக்கெலாம் சேர்த்து ஒரு பேரண்ட்டை போடுவோம் இல்லையா, அலைன்மெண்ட் பண்ணணும்னா 100% பேரண்ட் டிவ் கொடுத்துட்டு உள்ளே இருக்க சைல்டில் வித்து பிரித்து ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி தான் அலைன்மெண்ட் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டிவுக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து ஷார்ட்டாக டைப் பண்ணுறேன் நான். ஃபுல்லாக டிவ் டாட்டு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அந்த டிவ் வந்துடும். ஸோ இப்போ ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் க்ரியேட் பண்ணியாச்சு. உள்ளே வந்து இப்போ நம்ம மல்டிபிள் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 10 டிவுக்கு மேலே க்ரியேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டிவ் டாட் ஃப்ளெக்ஸு ஐட்டம்ஸு, இது வந்து ஃப்ளெக்ஸ் ஐட்டமு, அது வந்து ஸ்டாரு, ஒரு 10 டிவ் எனக்கு வரும்னு போட்டேன். 10 டிவ் வந்துருச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு டிவுக்கும் வந்து நான் ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 10 8 9 then 10. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 10 டிவ் போட்டிருக்கேனா. ஸோ இப்போ இதை வந்து எப்படி நான் வந்து ஜஸ்ட்டு ஃப்ளோட் லெஃப்ட் யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த டிவ் வந்து ஃப்ளோட் லெஃப்ட்டுன்னு கொடுத்து நம்ம மேலே வர வைப்போம். இப்போ நான் அந்த மாதிரி பண்ணலை. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஸோ பேரண்ட் டிவ் இருக்கு இல்லையா, இந்த பேரண்ட் டிவுக்கு ஸ்டைல் எழுதுகிறேன். பேரண்ட் டிவுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். இந்த டிஸ்பிளேங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்பிளே பிளாக்கு இன்லைன் அப்படிங்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், டிஸ்பிளே நான். ஸோ இந்த டிஸ்பிளேவில் இன்னொன்று இருக்குது, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு. ஸோ இப்போ ஃப்ளெக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த இது வந்து போயிடுச்சு. ஸோ நான் அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம்க்கு ஒரு இண்டிகேஷனுக்காக அதுக்கு ஒரு சில சிஎஸ்எஸ் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃப்ளெக்ஸ் ஐட்டம் வந்து பேடிங் வந்து எனக்கு ஒரு 20 பிக்சல் இருக்கணும். தென் வந்து பேக்ரவுண்டு வந்து ரெட்டு, கலரு ஓகேவா, கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த என்டையர் டிவ்வும் ஒரு ரோக்குள் அலைன் ஆயிடுச்சா. ஸோ அதான் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லிங்க அப்படின்னா இந்த என்டையர் டிவிஷனும் உங்களுக்கு வந்து அந்த பேரண்ட்குள்ளே இருக்க, இப்போ பேரண்ட் கண்டெய்னர் தான் வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரு. ஸோ இந்த பேரண்ட்டுக்கு வந்து நீங்கள் என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், ஃப்ளெக்ஸ் ரேப், ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ, ஜஸ்டிஃபை கண்டென்ட், இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் பேரண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். சைல்டுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேரண்ட்டுக்கு வந்து டிஸ்பிளேங்கிறது என்னது, ஃப்ளெக்ஸு. ஸோ டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேரண்ட் உள்ள இருக்க சைல்டு எலமெண்ட் எல்லாம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து டிஃபால்ட்டாக ரோன்னு அசைன் ஆகிக்கும். ஸோ அது நான் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக வேணும் அப்படின்னா அதுக்கு தான் நான் வந்து ஒரு ரீட்மி ஃபைல் போட்டு வச்சுருக்கேன். இந்த ரீட்மி ஃபைலை வந்து வியூ பண்ணோம் அப்படின்னா அது என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்லி என்னென்ன ப்ராப்பர்ட்டி என்ன பர்பஸ்க்கு நீங்கள் எழுதியிருக்கேன். ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனில் வந்து ரோங்கிறது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும், அதாவது லெஃப்ட் டு ரைட் அலைன்மெண்ட் பண்ணிக்கும். இதில் வந்து ரோ ரிவர்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்குது, காலம்னு இருக்குது, காலம் ரிவர்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இது வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். இப்போ ரீட்மி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஃப்ளெக்ஸ் கொடுத்தோம் இல்லையா, ஸோ ஃப்ளெக்ஸ் கொடுத்த உடனே இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளெக்ஸு டைரக்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனில் ரோ வந்து டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம ரோ ரிவர்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ரோ ரிவர்ஸ் கொடுத்தா என்னாச்சு, எனக்கு அந்த ரோ வந்து ரிவர்ஸ் சைட்லேருந்து வருது பாருங்கள். 1 2 3 4 5 6 அப்படியே ரிவர்ஸ் சைடு இருந்துச்சு. அதுதான் ரோ ரிவர்ஸ், அதாவது ரைட் டு லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ரைட் டு லெஃப்ட்டு, அதான் வந்து லெஃப்ட் டு ரைட் இருக்கும், அதான் வந்து ரோ. இப்போ ரோ ரிவர்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ரைட்டில் இருந்து லெஃப்ட் சைடு வந்துடும். ரோ ரிவர்ஸ் ஆச்சா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படியே ஆப்போசிட்டாக நான் வந்து இப்படி தான் போட்டிருக்கேன். 1 தான் ஃபஸ்ட்டில் இருக்கும், ஆனால் 1 வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம சிஎஸ்எஸில் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் பார்த்தாச்சா. இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனில் வந்து நமக்கு காலம்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த காலம் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்துடும். இப்போ காலம் ரிவர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழேருந்து 1 to 10 வரைக்கும் வரும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து காலம் ரோ வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து ரோ தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கேன், ரோ கொடுத்துட்டேன்னா
ஸோ ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷனில் வந்து ரோ இருக்குது, ரோ ரிவர்ஸ் இருக்குது, காலம் இருக்குது, காலம் ரிவர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது வந்து நமக்கு இப்போ இது வந்து எனக்கு சென்டரில் கேப்பே இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த கேப் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து கேப்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க. இது வந்து டிஸ்பிளே கிரிட்டில் யூஸ் பண்ணுவாங்க. கேப் வந்து ரோ கேப் இருக்குது, ஃபஸ்ட்டு ரோ கேப், காலம் கேப்பு. இப்போ நான் ரெண்டுமே வந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் ஈவனாக வந்து கேப் வந்துருச்சா, இல்லை ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன்னா உங்களுக்கு கேப் வந்து 20 பிக்சல் வந்துடும். நான் வந்து ஒரு 10 பிக்சல் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஈவனாக நமக்கு கேப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் செட் பண்ணிக்கலான் இருக்கேன். ஐ திங்க் என்னென்னா இதுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 ஒவ்வொன்றுக்கும் ஒரு சும்மா ஒரு கிளாஸ் செட் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து கலர் வச்சுக்கிறேன். மேபி வந்து 1க்கு வந்து நான் என்ன செட் பண்ணிக்கிறேன், ரெட்டுன்னு செட் பண்ணிக்கிறேன். அந்த கலர் கூட காப்பி பண்ணி ஜஸ்ட் டிவ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. க்ரீனு, பர்பிள், அடுத்தது ஆரஞ்சு, அடுத்தது பிங்க்கு, ஏன்னா உங்களுக்கு அந்த டிவ் தெரியும் எது எதுன்னு, ஸோ அதனால் செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது எல்லோ, அடுத்தது கிரே, அடுத்தது ப்ரௌன். இப்போ நம்ம இந்த கலர் எல்லாமே நான் வந்து அந்த டிவ்க்கு செட் பண்ணிக்கிறேன். இதுக்கே டைம் ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட், அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் கீழே தள்ளி விட்ருவோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா கலர் மட்டும் தானே செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 10 இதுக்கும் வந்து நான் 10 கலர் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து டிஸ்பிளேயில் வந்து ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷனில் வந்து ரோ பார்த்துட்டோம், ரோ ரிவர்ஸு, காலம் ரிவர்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஃப்ளெக்ஸ் ரேப்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் ரேப்னா என்ன அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் ரேப் வந்து
ரேப் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இந்த ஃப்ளெக்ஸ் ரேப்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ பாருங்கள் போகிறேன், போயிட்டு அந்த இப்போ அடுத்த டிவுக்கு வந்து அங்கே ஃபஸ்ட் லைன்லேயே வர இடம் இல்லை அப்படின்னா அது வந்து ரேப் ஆகி கீழே நெக்ஸ்ட் லைனில் வந்துடும். ஸோ அதான் வந்து ஃப்ளெக்ஸ் ரேப். இந்த ஃப்ளெக்ஸ் ரேப்புக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து நோ ரேப்னு கொடுத்தீங்க அப்படின்னா, நோ ரேப்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிவ் ரேப்பே ஆகாது. ஸோ அப்படியே போயிடும், ரேப் ஆகாது, ஒரே ரோல் இருக்கும். நோ ரேப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேப் ஆகிட்டு கீழே வந்துடும். இதுதான் வந்து ஃப்ளெக்ஸ் ரேப்பு. ஸோ அடுத்தது வந்து ஃப்ளெக்ஸ் ஃப்ளோன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ வந்து இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியோட ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ப்ளஸ் ஃப்ளெக்ஸ் ரேப்போட ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி தான் இது. ஸோ நீங்கள் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கு பதிலாக இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து நான் கமெண்ட் பண்ணி விட்டுறேன். கமெண்ட் பண்ணி விட்டுட்டு ஃப்ளெக்ஸ் ரேப்போட ஃப்ளெக்ஸ் ஃப்ளோன்னா என்னது, ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து ரோ, அதுக்கப்புறம் ரேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா உங்களுக்கு இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கு பதிலாக நீங்கள் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளெக்ஸு டைரக்ஷன் ப்ளஸ் ஃப்ளெக்ஸ் ரேப்போட ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி தான் ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ. ஸோ இப்போ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பார்த்தாச்சு, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், ஃப்ளெக்ஸ் ரேப்பு, ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட்னா என்னென்னா, அதாவது ஹரிசாண்டலாக உங்களுக்கு எக்ஸ் ஆக்சஸாக ஹரிசாண்டலாக வந்து இந்த கண்டென்ட் வந்து எப்படி அலைன்மெண்ட் ஆகணும். இப்போ எப்படி வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து ஏதாவது கண்டென்ட் டைப் பண்ணிவிட்டு லெஃப்ட் அலைன், ரைட் அலைன், சென்டர் அலைன் அந்த மாதிரி பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான். ஸோ இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த த்ரோ அவுட் ஃபுல்லாக இந்த எல்லா எலிமெண்ட்டும் சென்டர் எலிமெண்ட்டாக உங்களுக்கு ஆகிடும். ஸோ அதான் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்ட்ரு. இல்லை ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஃப்ளெக்ஸு எண்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ் எண்டில் ஆகும். டிஃபால்ட்டாக இதோட வேல்யூ வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டில் அலைன் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட்டு. இல்லை ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து நமக்கு நிறைய இருக்குது, ஸ்பேஸ் அரவுண்ட் இருக்கும், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அரவுண்ட் ஸ்பேஸ் இருக்கும். இல்லை வந்து பிட்வீன் ஸ்பேஸ் விடணுமா, பிட்வீனில் ஸ்பேஸ் விட்டு அலைன்மெண்ட் ஆகும். இல்லை ஸ்பேஸ் வந்து விடணுமா அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து ஸ்பேஸ் ஈவனாக வந்து அலைன்மெண்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அந்த பேரண்ட்டில் உள்ளே இருக்க சைல்டு எலிமெண்ட்டை எல்லா எலிமெண்ட்டையும் எப்படி அலைன்மெண்ட் பண்ணணுங்கிறதா இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ இப்போ இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து நான் இப்போ வந்து சென்டர்னு கொடுத்துக்கிட்டா, ஸோ சென்டர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து என்னென்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் பார்த்துரும். அடுத்தது அலைன் கண்டென்ட் ஒன்று இருக்குது. இந்த அலைன் கண்டென்ட் என்னென்னா, இப்போ எப்படி வந்து எக்ஸ் ஆக்சஸில் ஹரிசாண்டலாக கண்டென்ட் அலைன்மெண்ட் பண்ணுறது வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ வெர்டிக்கலாக கண்டென்ட் அலைன் பண்ணுறதுக்கு வந்து அலைன் கண்டென்ட்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எப்படி இது வெர்டிக்கலாக கண்டென்ட் அலைன், இப்போ கண்டென்ட் அலைன் வந்து சென்டர் கொடுக்குறேன். ஏன் சென்டர் பிளேஸ் வரல அப்படின்னா, இதோட கண்டெய்னர் வந்து இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் வந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்க்க நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டிவுக்கு வந்து ஒரு பார்டர் 2 pixel சாலிட் ரெட்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பார்டர் வந்து 2 pixel சாலிட். ஒரு நிமிஷம், வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்க அப்படின்னா இந்த க்ரீனு கொடுத்துக்கலாமே, க்ரீனு கொடுத்துட்டேன். க்ரீன் கொடுத்தேன். இங்கே பார்த்துங்க இந்த ஃப்ளெக்ஸோட கண்டெய்னரே வந்து இது வரைக்கும் தான் இருக்குது. அதனால் சென்ட்ரல் இந்த அலைன் கண்டென்ட் வெர்டிக்கலாக உங்களுக்கு கண்டென்ட் வந்து சென்ட்ரல் அலைனாக எப்படி என்னென்னு எதுவும் தெரியாதுல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அலைன் கண்டென்ட்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறதுக்காக நான் இந்த டிவோட ஹைட்டை 100 VH கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் 100 VH கொடுத்துட்டு அலைன் கண்டென்ட் ப்ராப்பர்ட்டியை எடுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அலைன் கண்டென்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆகிடும். பாருங்கள், அலைன் கண்டென்ட் வந்து டிஃபால்ட்டாக ஸ்ட்ரெச்சுன்னு தான் எடுத்துக்கும். இப்போ அலைன் கண்டென்ட் வந்து நீங்கள் சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டர் ஆகும். இல்லை ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் கொடுக்குறீங்களா, ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்லேருந்து வரும். இல்லை ஃப்ளெக்ஸ் எண்டு கொடுக்குறீங்களா, ஃப்ளெக்ஸ் எண்ட்லேருந்து வரும். ஸோ ஒரு இந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து ஹரிசாண்டலாக ஜஸ்டிஃபை கண்டென்ட்ங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். வெர்டிக்கலாக அலைன்மெண்ட் பண்ண அலைன் கண்டென்ட்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதை யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்தது என்ன ப்ராப்பர்ட்டி, அலைன் ஐட்டம். ஸோ இந்த அலைன் ஐட்டம்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த அலைன் ஐட்டம் சென்டர்னால் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இந்த பர்பிள் கலர் இருக்கு இல்லையா, அந்த பர்பிள் கலருக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஹைட் வந்து பர்பிள் கலருக்கு மட்டும் இந்த டிவோட ஹைட் வந்து ஒரு 200 pixel செட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ இந்த பர்பிள் கலருக்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ அதாவது இந்த ஃப்ளக்ஸ் கண்டெய்னரில் இருக்க சைல்டில் எல்லாமே ஒரே ஹைட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் ஏதோ ஒரு 2 டிவ் மட்டும் நான் ஹைட்டு வேரி பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பர்பிளுக்கு ஒரு ஹைட்டு 200, ஸோ ஆரஞ்சுக்கு ஒரு ஹைட் 100, ஆரஞ்சுக்கு ஒரு ஹைட் 100, இல்லை இதுக்கு வந்து எல்லாம் டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 80 பிக்சல் இருக்குது அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹைட்டில் வந்து உள்ளே இருக்க சைல்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு சென்டர் அலைன் ஆகி வரும். அலைன் ஐட்டம் வந்து டிஃபால்ட்டாக ஸ்ட்ரெச்சில் தான் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஸ்ட்ரெச்சில் இருக்கும். இப்போ அலைன் ஐட்டம் வந்து சென்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆகிடும். இல்லை ஃப்ளெக்ஸு ஸ்டார்ட்டு அலைன் ஐட்டம் வந்து ஃப்ளெக்ஸ் எண்டில் வரும்னா எண்டில் அலைன் ஆகி வரும். இல்லை அலைன் ஐட்டம் வந்து ஃப்ளெக்ஸு ஸ்டார்ட்னா ஸ்டார்ட்டில் அலைன் ஆகி வரும். ஸோ இதான் வந்து அலைன் ஐட்டம்ஸுங்கிற, அதாவது இண்டிவிஜுவல் அந்த ஒரு ரோலை இண்டிவிஜுவல் ஐட்டம் வந்து எப்படி எந்த அலைன்மெண்ட் அந்த ஒரு ரோலை இண்டிவிஜுவல் ரோக்கு ஐட்டம்ஸ் வந்து எப்படி அலைன்மெண்ட் ஆகணும். இப்போ எப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஐட்டமுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து நான் ஃப்ளெக்ஸ் பேஸஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுதான் வந்து வித்து செட் பண்ணி இதுக்கு வந்து ஒரு 200 பிக்சல் செட் பண்ணு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் 200 பிக்சல் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் வந்து எனக்கு 4ம், செகண்ட் ரோவில் வந்து 4ம், ஒரு தேர்ட் ரோவில் வந்து 2 வந்திருக்கு. இப்போ நான் ஸ்ரிங்க் பண்ண அதுவாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆகிடும். ஸோ அதான் ஃப்ளெக்ஸோட ஒரு நல்ல கான்செப்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட் ரோவில் வந்து பாருங்கள் அலைன் ஐட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இப்போ இந்த அலைன் ஐட்டம் வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டில் இருக்குது. இப்போ இந்த அலைன் ஐட்டம் வந்து நீங்கள் சென்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ரோவில் அதாவது ஃபஸ்ட் ரோவில் வந்து உங்களுக்கு 4 ரெக்கார்ட் இருக்குது. அந்த 4ல் வந்து சென்ட்ரல் லைன் ஆகிக்கும். ஸோ செகண்டில் பாருங்கள் 4 இருக்குது, அது 4 சென்ட்ரல் லைனும். இல்லை ஃப்ளெக்ஸ் எண்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் ரோவில் இருக்க எண்டு ரோ காமனாக வரும், செகண்ட் ரோவில் இருக்க எண்டு காமனாக வரும். ஸோ இதான் வந்து அலைன் ஐட்டம்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அந்த ஒரு ரோவில் வர ரெக்கார்டை நம்ம சென்ட்ரல் லைன் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா பேரண்ட்டில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராப்பர்ட்டியும் பார்த்துட்டோம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஃப்ளெக்ஸ் டேரெக்ஷனில் ரோ ரிவர்ஸ் இருக்குது. ஒரு நிமிஷம் டைம் மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, டைம் வந்து ஓகே. ஸோ ஃப்ளெக்ஸ் டேரெக்ஷன் பார்த்துட்டோம், ஃப்ளெக்ஸ் ரேப்பு, அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் ஃப்ளோவில் வந்து ஃப்ளெக்ஸ் டேரெக்ஷன், ஃப்ளெக்ஸ் ரேப் பார்த்துட்டோம், ஜஸ்டிஃபை கண்டென்ட்டு, அலைன் ஐட்டம் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து சைல்டு எலமெண்ட்டில் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சைல்டு எலமெண்ட்டுக்கு நீங்கள் வித்து செட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் பேஸஸ்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வித்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆர்டர்னு ஒரு கான்செப்ட்னா என்னென்னா, இப்போ நான் எல்லோவுக்கு வந்து ஆர்டர் 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோ டிவ் எது உங்களுக்கு வந்து ஓகே இருங்க. இப்போது ரெட்டுக்கு வந்து ஸோ ஆர்டர் 1ங்கிறது ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆர்டர் 1ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஒவ்வொரு டிக்கும் இப்போ 10 இதுக்கு வந்து ஆர்டர் 1, ஆர்டர் 2, இப்போ ரெட்டுக்கு ப்ளூக்கு ஆர்டர் 1 போட்டிருக்கேன். ரெட்டு வந்து எங்கே எழுதியிருக்கோம் நம்ம, ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு டிவ் எங்கே இருக்குது 1 வந்து ஒரு நிமிஷம், ஆர்டர் 1, ஆர்டர் 2, ஆர்டர் 3, எந்த இதில் நம்ம கலர் கொடுத்துருக்கோம், கீழேருந்து கொடுத்துருக்கோமா. சரி ஓகே. இப்போ நான் ரெட்டுக்கு வந்து ஆர்டர் 1, ஆர்டர் 2, ஆர்டர் 3, ஆர்டர் 4, ஆர்டர் 5, ஆர்டர் 6, ஆர்டர் 7, ஆர்டர் 8, ஆர்டர் 9, ஆர்டரு 10. இப்போது 1 2 3 நான் அப்படி லைனாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு 1 2 3 அப்படின்னு லைனாக இருக்கா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த 8வது டிவை 1 பொசிஷன்லேயும்
ஒன்றாவது டிவை 8 பொசிஷன்லேயும் ஆர்டர் வச்சு மாற்றிடுவேன். இப்போ பாருங்கள், ஒன்றாவது டிவ் வந்து 8 பொசிஷனுக்கு போயிடுச்சு, 8th டிவ் வந்து ஃபஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆர்டருங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிவோட பொசிஷனை எங்கே வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ இதான் வந்து ஒரு அருமையான கான்செப்ட் ஃப்ளெக்ஸில். ஆர்டருங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நீ டிவை எங்கேருந்து எங்கே வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து 6ல் இருக்கிறத வந்து நான் வந்து 6ல் ஒரு டிவ் இருக்குல்ல, இந்த 6 ஆர்டரை வந்து 9னும் 9 ஆர்டரை வந்து 6ன்னு மாற்றிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் 6 வந்து 10க்கு முன்னாடி 9th பொசிஷனில் போய்க்கும். ஸோ இதான் வந்து ஆர்டருங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ சைல்டுக்கு வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், ஃப்ளெக்ஸ் பேசிஸ்ங்கிறது வித்து செட் பண்ண ஆர்டர் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் பேசிஸ் பார்த்தாச்சு. அலைன் செல்ஃபுங்கிறது என்னென்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அலைன் செல்ஃப்னால் என்னென்னா, இந்த அலைன் கண்டென்ட்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இப்போ என்ன சொன்னோம், இங்கே வந்து அலைன் கண்டென்ட் வந்து இப்போ ஃப்ளெக்ஸ் எண்டு வச்சுருக்கோமா, ஃப்ளெக்ஸ் எண்டு. இப்போ இந்த அலைன் கண்டென்ட் வந்து நான் வந்து சென்டர் அலைன்மெண்ட் பண்ணி வைக்கிறேன். சென்டர் அலைன்மெண்ட்னா அந்த ரோக்கு மேலே ஃபஸ்ட் ரோவில் சென்டர் லைனு, செகண்ட் ரோலையும் சென்டர் லைனு, தேர்ட் ரோலையும் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சென்டர் லைன் ஆயிரும். ஸோ இப்போது இதில் ஏதாவது ஒரு சைல்டை வந்து நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணணும். எனக்கு சைல்டு வந்து ஒரு ரோக்கு கீழே அப்படியே அந்த ரோக்கு மேட்ச் ஆகி வரணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, ப்ரௌன் வேணால் நம்ம இந்த எல்லோ இருக்கு இல்லையா, ஸோ எல்லோ என்ன பண்ணுறேன், அலைன் ஐட்டம்ஸ், ஸோ அலைன் செல்ஃபு. ஸோ அலைன் செல்ஃப் வந்து சென்டர், இல்லை வந்து அலைன் செல்ஃப் சென்டர்னால் உங்களுக்கு தெரியுது, ஏன்னா இப்போ சென்டர் லைனாக தான் இருக்குது. அலைன் செல்ஃபு மட்டும் ஃப்ளெக்ஸ் எண்டு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த எல்லோ கலர் மட்டும் எண்டில் இருக்குது. நான் ஆக்சுவலி பேரண்ட்டுக்கு அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த உள்ளே இருக்க எல்லா இதுவும் வந்து சென்டர் லைனாக தான் இருக்குது. ஆனால் இப்போ 7க்கு மட்டும் ஃப்ளெக்ஸ் எண்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணுறேன்னா 1 இருக்குல்ல, ஸோ இந்த 1 டிவுக்கு ஆர்டர் மாற்றிருக்கேன். 1ங்கிறது இது ரெட்டு. ஸோ இப்போ இந்த ரெட்டுக்கு வந்து அலைன் ஐட்டம் அலைன் செல்ஃப் வந்து ஃப்ளெக்ஸ் எண்டு இருக்கா, இதை வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் மாத்திரேன். பாருங்கள், உங்களுக்கு இந்த ரோவில் இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். வெயிட், டைமர் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி டிவ் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் கண்டெய்னரில் அந்த அலைன்மெண்ட் எல்லாமே தெரியுது பாருங்கள். ஸோ 1 வந்து பாருங்கள் 7 வந்து எண்டில் இருக்குது, 1 வந்து ஸ்டார்ட்டில் இருக்குது. ஸோ ஒரு ரோக்குள்ளே ரோ எப்படி வருது, கேப் எப்படி இருக்குது தெளிவாக பாருங்கள். ஸோ இப்போது ஒரு ரோக்குள்ளே வந்து ஃப்ளெக்ஸ்டு அந்த உள்ளே இருக்க அந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் நீங்கள் சென்ட்ரலைன் பண்ணுறதுக்கு அலைன் ஐட்டம் யூஸ் பண்ணிங்க. உள்ளே இருக்க ஐட்டம் ஏதாவது ஒரு ஐட்டம் மட்டும் சென்ட்ரலைன் பண்ணணும் இல்லை அலைன்மெண்ட் பண்ணணும்னா அலைன் செல்ஃபுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து அலைன் செல்ஃபுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆர்டர் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்து வித்து செட் பண்ணேன், ஃப்ளெக்ஸ் பேசிஸ் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து அலைன் செல்ஃபும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் குரோ ஃப்ளெக்ஸ் ரிங்க்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன, ஃப்ளெக்ஸ் குரோ ஃப்ளெக்ஸ் ரிங்கு ஃப்ளெக்ஸ் பேசிஸ், இது மூணும் சேர்த்து ஷார்டன் ப்ராப்பர்ட்டி தான் ஃப்ளெக்ஸு. ஸோ இது வந்து ஃப்ளெக்ஸ் குரோ ஃப்ளெக்ஸ் ரிங்கு ஃப்ளெக்ஸ் பேசிஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஃப்ளெக்ஸு. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே உள்ளே வந்து நீங்கள் வித்து செட் பண்ணிங்க இல்லையா, ஸோ அந்த வித்தெல்லாம் எடுத்து விட்டுறேன். சாரி, ஐட்டு செட் பண்ணது அப்படி இருக்கட்டும். உள்ளே எங்கேயாவது ஃப்ளெக்ஸ் பேசிஸ் செட் பண்ணோமா, ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்து எங்கேயும் செட் பண்ணல. ஓகே, இதுக்கு தான் ஃப்ளெக்ஸ் பேசிஸ் செட் பண்ணிக்கோ. இப்போ இதை வந்து எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் இங்கே ஒரு நிமிஷம் டைம் நோட் பண்ணிக்கிறேன். ஓ மை காட், இன்னும் 2 minutes இருக்குது. ஸோ இது ஃப்ளெக்ஸ் பேசிஸாக. இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் வந்து 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் வித்தாக எடுத்துக்கும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே வந்து ஈக்குவலாக வித் எடுத்துக்கும். இதை எடுத்து விட்டுடலாம், ஸ்டார்டர் சென்ட்ரலைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஈக்குவலாக ஸோ இப்போ பாருங்கள் ஈக்குவலாக வித்து எடுத்துக்கிச்சா. ஸோ ஃப்ளெக்ஸு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு டிவுக்கு மட்டும், ஸோ ஃப்ளெக்ஸு ரெட்டுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன், எஃப்எல்எக்ஸ் ஃப்ளெக்ஸ் வந்து 1 2 1 ஒரு 100 அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இதோட ஃப்ளெக்ஸ் குரோ வந்து 2 மடங்கு, அதாவது மற்றதை கம்பேர் பண்ணும் போது 1 மட்டும் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 6 வந்து ஒரு வித்தில் இருக்கும் இல்லையா, ஸோ ஸ்பேஸ் இருக்கிறத பொறுத்து
ஸோ இப்போ 6 ரிமைனிங் டிவ்ஸ் எல்லாமே எவ்வளோ வித்துக்கு இருக்கோ, அதாவது இப்போ 8 ஒரு வித்துக்கு இருக்கும், 2க்கு ஒரு வித்துக்கு இருக்கும், அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒவ்வொரு வித்து இருக்கும்ல, அந்த மாதிரி 1 வந்து மற்ற டிவை கம்பேர் பண்ணுறதை விட இது 2 மடங்கு வித்து இருக்கும். ஸோ அதான் வந்து ஃப்ளெக்ஸ் க்ரோ எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கணும். அந்த ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க்குங்கிறது என்னென்னா, நீங்கள் இப்படி ஷ்ரிங்க் பண்ணி வரும்போது அது வந்து எவ்வளோ இது எடுத்துக்கணும், ஷ்ரிங்க் பண்ணி வரும்போது எவ்வளோ அளவுக்கு ஷ்ரிங்க் ஆகணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரெட்டு வந்து ஷ்ரிங்கே ஆகலை, கரெக்டாக. இப்போ வந்து 1 கொடுத்தேன் அப்படின்னா மற்றதை கம்பேர் பண்ணுறதை விட 1 மடங்கு வந்து அது ஷ்ரிங்க் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் க்ரோ, ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க்கு, ஃப்ளெக்ஸ் பேஸஸ்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி, ஸோ அதோட ஜஸ்ட் இதை மட்டும் கண்ட்ரோல்